எனினிய சகாக்கில் இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட் ரீவாம்ப். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் நிறைய பார்ட்ஸ் தனியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து சாப்டர் 5 ரிமூவிங் தி ஆக்சசரிஸ். அதில் இன்றைக்கி பார்ட் 1 இருக்கும். அதில் இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் பிளேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து 14mm ஸ்பேனர் வேணும். 14mm ஸ்பேனரை வச்சு இதை லூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இதுக்கு வந்து 2 போல்ட் வந்து கோன்செட் அசம்பிளியோட லோயர் பார்ட்டில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோன்செட் அசம்பிளி கூட 2 ஃபோர்க்குமே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாக ஒரு அசம்பிளி. டாப்பில் அப்பர் பார்ட் கோன் அசம்பிளியில் அது தனியாக ஷாக்ஸும் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எடுத்ததுக்கப்புறம் அந்த போல்ட் அசம்பிளியை அதிலே போட்டுருங்க. ஏன்னா இது நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். எந்த போல்ட் எங்கே வரும், எத்தனை நம்பர்ஸில் போல்ட்ஸ் இருக்குது, எங்கே வரும் என்னன்னு தெரியாது. நான் வந்து பேசிக்கலாக இதில் வந்து நிறைய சின்ன சின்ன பேக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் எல்லாமே இந்த போல்ட் இந்த ப்ளேஸில் வரும்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். என்னோட ஐடியா வந்து ஒரு பைக்கோட பிக்சரை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இந்த போல்ட் வரும், இத்தனை நம்பர்ஸ் வரும்னு நார்மலாக எழுதி வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸுக்காக. அப்புறம் பேரலாக இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறமா ரியர் நம்பர் பிளேட் அசம்பிளிக்கு போகலாம். இதில் வந்து என்னென்னா மெயினாக ஒரு ப்ராக்கெட் அசம்பிளி இருக்குது. அந்த ப்ராக்கெட் அசம்பிளி கூட 2 இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ் கூடவே இந்த நம்பர் பிளேட்டும் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து 10mm ஸ்பேனர் வேணும், 2 வேணும். ஏன்னா பேக்கில் வந்து நட்டு போல்ட் அசம்பிளி தான் இது மொத்தமாக இருக்குது. ஒன்று ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பேக்கில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் அப்படியே கலத்த ஆரம்பிங்க. இது மாதிரி 2ம் முடித்ததுக்கப்புறமா இந்த யூனிட் ஃபுல்லாக நம்பர் பிளேட் யூனிட் மொத்தமாக முடிஞ்சிடும். இது முடிச்சதுக்கு அப்புறமா செயின் கவர் அசம்பிளிக்கு போகலாம். செயின் கவர் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 5 போல்ட் வரும். எல்லாமே 10mm சைஸு. 4 சேம் டைப்பு, 1 மட்டும் இன்னொரு டைப்பு, அதுதான் லாங்கஸ்ட் போல்ட்டு. இதுக்கு வந்து 10mm ஸ்பேனரை வச்சு கலத்த ஆரம்பிங்க. பேசிக்கலாக எப்போவுமே கீழே இருந்து மேலே போக பாருங்கள். ஏன்னா கீழே வந்து நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு எல்லாமே கீழே பார்ட் மட்டுமே போதும். ஏன்னா கிராவிட்டி வந்து எல்லாமே ஆயிலும் சரி, ஸ்டெயின், டஸ்ட் எல்லாத்தையுமே கீழே தான் வச்சுருக்கோம். அதனால் எப்போவுமே கீழே பார்ட்டு கலத்த பாருங்கள். இது முடித்ததுக்கு அப்புறமா மேலே உள்ள பார்ட் போங்க. மேலே இருக்க போல்ட்டை கலத்துறதுக்கு நான் நார்மல் ஸ்பேனர் வச்சு ட்ரை பண்ணேன். ஸ்லிப் ஆகிட்டு இருந்துச்சு, ஏன்னா துரு பிடிச்சிருந்துச்சு. அதனால் சாக்கெட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சாக்கெட் ஆக்சஸ் இல்லை. அதனால் இந்த ஃபுட்டஸ்ட் அசம்பிளியை ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதுக்கு வந்து 13mm ஸ்பேனரை வச்சு இந்த ஃபுட்டஸ்ட்டை கலத்திக்கோங்க. இதை கலத்தினீங்கன்னா ஸ்பேனர் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக மேலே இருக்கிற 3 போல்ட்டையும் கலத்திடலாம் ஈஸியாக. இந்த 3rd போல்ட்டு மட்டும்தான் இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் போல்ட்டு இந்த செயின் கவர் செட்டில். இந்த 4 போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் அசம்பிளியில் தான் மவுண்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு இது மட்டும்தான் ஸ்விங்காம் அசம்பிளி கூட பேக்கில் செயின் கவர் உண்டு. அந்த செயின் கவருக்கு உள்ளே பெல் நட் ஒன்று வெல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மவுண்டிங் மட்டும் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நான் எடுக்கிறப்போ என்ன பாருங்கள், அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த செயின் கவர்லேயே போட்டுருவேன். அதில் போல்ட் அப்படியே டைட் ஆகும். இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த செயின் கவரில் உள்ள செட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டஸ்ட் அசம்பிளி இருக்குல்ல, இதை வந்து மறுபடியும் நம்ம அதே இடத்துல மாட்டிடுவோம். அதுக்கு வந்து 13mm ஸ்பேனர் வேணும். ஏன்னா அந்த போல்ட் நட் அசம்பிளி எடுத்தோன்னா ஸ்விங்காம் அசம்பிளி மொத்தமாக விழுந்துடும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அதை அப்படியே மறுபடியும் அதிலே போட்டோம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்பேனர் ஆக்சஸ் இல்லை, அதனால அதை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதே இது ரைட் ஹேண்ட் சைடு சைலன்சர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற பேக்கெட்டை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதை நான் எடுக்கிறப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே போட்டுட்டு அடுத்தது வந்து கிராஷ் கார்டு அசம்பிளிக்கு போகலாம். கிராஷ் கார்டு அசம்பிளின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே 13mm ஸ்பேனர் வச்சு தான் கலத்தணும். இதோட அந்த 3 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய பார்க்கும்போது கிளாசிக் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கோட டைப்பு தான் எனக்கு மேக்ஸிமம் ஞாபகம் வரும். ஏன்னா அதுலேயும் அந்த 3 ஸ்ட்ரைப்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் சேம் டைப் மாதிரி தான் இருக்கும். 2மே டைமண்ட் டைப் ஃப்ரேம் தான். அதோட மவுண்டிங்ஸும் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். இதில் இருக்கிறது மவுண்டிங்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃப்ரேம் கூட நடுவில் ஹோல்ட் பண்ணி மாட்டியிருக்காங்க. இது கீழே விழுறப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும். இதே ராயல் என்ஃபீல்டில் மேலே இருக்கிறது வந்து ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அது கீழே விழுறப்போ ட்விஸ்ட் ஆகிடுது. இதில் ஒரு ப்ராக்கெட் வரும். இது வந்து கேபிள் யூனிட்டை லாக் பண்ணுறது, ஆக்சிலரேட்டர் கேபிள் யூனிட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கீழே உள்ள பாட்டுவாங்க. கீழே உள்ளது வந்து இங்கே ஒரு ப்ராக்கெட் வரும். இதை தான் நான் சொன்னது, அப்படியே இன்வெர்ஸ் ராயல் என்ஃபீல்டில் இருக்கும்.
இதில் 2 போல்ட் இருக்குது பேக்கில். ஒன்று வந்து லாக் நட் மாதிரி வைப்ரேஷனில் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக லாக் நட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கூட நல்லா டைட்டாக ஹோல்டாக இருக்கணும். இது ஆக்சிடென்ட்னால என்னன்னு தெரில, ப்ராக்கெட்லாம் கொஞ்சம் ட்விஸ்டாகி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஓனர் வந்து இதில் டயர் டியூபை கட் பண்ணி வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மாட்டியிருக்காங்க. ஆனால் அதில் தண்ணி பட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக துருப்பிடிச்சிருச்சு. இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா அடுத்த எண்டு போங்க. அடுத்த எண்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் நட்டு போல்ட்டை மொத்தமாக எடுக்கணும்னு இல்லை, அதோட எண்டு வரைக்கும் போயிட்டு ப்ராக்கெட் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். இது ஃபுல்லாக அப்படியே முடித்ததுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம வந்து சாரி கார்டு யூனிட்டுக்கு போகலாம். இது ஃபுல்லாக முடிஞ்சுது. இனி சாரி கார்டு யூனிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 12 mm அப்புறம் 17 mm ஸ்பேனர், அதாவது ஷாக் அப்சர்வர் இருக்கிற ஏரியாவில் 17 mm ஸ்பேனர், இந்த இடத்துல 12 mm ஸ்பேனர் வேணும். இதை சாக்கெட்டை வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சஸ்பென்ஷன் யூனிட்டுக்கு போகும். இதுக்கு 17 mm ஸ்பேனர் வேணும். இதை கலத்திட்டோன்னா மேலே உள்ள சாரி கார்டு யூனிட் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை முடித்ததுக்கப்புறமா கீழே ஃபுட்ரெஸ்ட் யூனிட் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து 13 mm 12 mm 2 ஸ்பேனர் வேணும். அது மேபி மேலே 13 இருக்கலாம், கீழே 12 இருக்கலாம், இல்லை ரிவர்ஸில் கூட இருக்கலாம். இதை முடித்ததுக்கப்புறமா அடுத்தது பாட்டம் பார்ட் ஃபுட்ரெஸ்ட். இதுக்கு மேலே 13 mm ஸ்பேனரை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே 12 mm ஸ்பேனரை வச்சு இந்த நட்டு போல்ட் அசம்பிளியை மொத்தமாக எடுங்க. இதை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து மேலே இருக்க பாட்டை அப்படியே உங்கள் டைரெக்ஷனில் இழுத்திங்கன்னா அது அப்படியே ஈஸியாக வரும். அப்புறம் கீழே அப்படியே திருப்பி எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக கிராஷ் கார்டு யூனிட், ஃபுட்ரெஸ்ட்டு, அதாவது லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட்டை மொத்தமாக யூனிட்டோடு எடுத்துடலாம். அது முடிச்சதுக்கப்புறம் சைலன்சர் யூனிட். இதுக்கு தான் நான் சொன்னது, மேலே இந்த ஃபுட்ரெஸ்ட் நம்ம எடுத்துருவோம் இதில், ஏன்னா இந்த சைடு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அந்த ஸ்விங்கமோட ஆக்சல் நட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறதில்ல, நட் அண்ட் போல்ட்டு. இந்த சைடு வந்து 18 mm, இன்னொரு பக்கம் 17 mm ஸ்பேனரை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை லூஸ் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ரியர் ஃபுட்ரெஸ்ட் அசம்பிளியை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம சைலன்சர் யூனிட்டை ஈஸியாக எடுக்கலாம். இப்போ இது என்னென்னா, இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த லென்த் அளவுக்கு சைலன்சரால் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நட்டை மறுபடியும் போட்டுட்டு அதோட எண்டு வரைக்கும் தட்டிடுங்க. அப்போ தான் ப்ராக்கெட் வந்து அந்த சைலன்சரை பிடிச்சிருக்கிற ப்ராக்கெட் ஈஸியாக நமக்கு வரும். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து 13 mm ஸ்பேனர், இது சாக்கெட்டை வச்சு கலத்துங்க. இதில் ஃப்ளாஞ்ச் யூனிட், இது தான் சைலன்சரோட ஃப்ளாஞ்ச் யூனிட். இதில் 2 வாஷர்ஸ் இருக்கும். உள்ளே வந்து ஒரு கேஸ்கெட் மாதிரி இருக்கும், மெட்டல் கேஸ்கெட் மாதிரி. சைலன்சருக்கு சவுண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சீலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆனால் பைக் எடுத்துகிட்டு வரும்போது அது போயிருக்கணும், இல்லைனா உள்ளே எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு ஏன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மொத்த பாட்டு லூஸ் ஆயிரும். சைலன்சர் ஹெட்டு கிட்ட, சிலிண்டர் ஹெட்டு கூட அப்படியே அந்த டைரெக்ஷனில் மெயினாக இழுத்துட்டு அப்படியே சைலன்சர் அந்த ஸ்விங்காம் அசம்பிளி கிட்ட பார்த்தோம்ல, அந்த ஏரியாவில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுது. இனி வேறு வீடியோஸ் எல்லாம் அப்படியே இன்ஜின் ஒவ்வொன்றா பிரிக்கிறது அப்படியே இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ப்ளேலிஸ்ட் பெருசாக இருக்கும், எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன், மிஸ் ஆகிருக்காது. ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸும் அதில் வரும். அப்புறம் நட்டு போல்ட் எல்லாத்தையுமே இருந்த இடத்துலையே மாட்டிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.